ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தமிழ்நாட்டின் பரபரப்பான அரசியல் சூழ்நிலை நடந்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னு உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நடந்து முடிந்த இந்த சட்டமன்ற தேர்தலில் பெரும்பான்மையான மக்கள் ஆதரவோட தமிழ்நாட்டோட நம்பர் 1 கட்சியாக 108 சீட்டு ஜெயிச்சும் விஜய் அவர்களால் இன்றைக்கி முதலமைச்சர் ஆக முடியலைன்னா ஆக விடாமல் தடுக்கிறாங்க. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது காலங்காலமாக டிஎம்கே என்ன சொன்னாங்க, பாஜக உள்ளே வந்துடும், நீங்கள் டிஎம்கேவை தவிர மற்ற யார் ஓட்டு போட்டாலும் அது நீங்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான் அப்படின்னு எவ்வளோ உறுப்பு விட்டுனாங்க. இன்றைக்கி அந்த பாஜக கூட்டணியாக இருக்கிற அந்த ஏடிஎம்கேவை அவங்க எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குறதுக்கு அவ்வளவு ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 90% பேச்சுவார்த்தை முடிஞ்சு கன்ஃபார்மாகவே ஆக போகுது. அதுக்கு ஆதரவு கொடுக்குறது யார் தெரியுமா? டிஎம்கே. அதாவது கேள்விப்பட்டிருக்கேன், அரசியலில் அவங்க பதவியை தக்க வச்சுக்கணும், இல்லை ஒரு பவரில் இருக்கணும்னா எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படின்றத கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இப்போ தான் பார்க்குறேன், ரொம்ப மோசம். ஏன்னா காலங்காலமாக விஜயை எத்தனை பேர் சொன்னீங்க, விஜய் பிஜேபியோட பி டீமு, அவர் பி டீம் கூட இல்லை ஏ டீமு, நாளைக்கு விஜய் வந்தால் பிஜேபி உள்ளே கொண்டு வருவார் கண்டிப்பாக, அதெல்லாம் வந்துட்டு 100 மறைமுகமாக அவங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி விஜய் இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டு எவ்வளோ பேர் சொன்னீங்க. அந்த மனுஷன், உண்மையை சொல்கிறேன், பிஜேபியை எதுக்குறதுக்கு ஒரே திராணி உள்ள மனுஷனா அது விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன்னா சப்போஸ் அவர் பிஜேபியோட கை கோர்த்துருந்தா இன்றைக்கி அவர் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்காமல் சொகுசு வாழ்க்கையில் இருந்த மேனிக்கே அவர் இன்றைக்கி முதலமைச்சராக இருந்திருக்கலாம். ஆனால் அவர் அப்படி செய்யலை. அவர் தான் உண்மையிலே தான் வார்த்தையில் உண்மையாக இருக்கிற மனுஷன். தான் வார்த்தையிலையும் தான் வாழ்க்கையிலையும் உண்மையாக இருக்கிற மனுஷனா அது அவர் தான், எந்த சூழ்நிலையிலையும். ஆனால் டிஎம்கே 75 வருஷமாக இந்த பிஜேபி உள்ளே வந்துடும், இத்தனை மக்கள் எல்லாம் முட்டாளாக்கி நாங்கள் மதவாத சக்திக்கு எதிரானவங்க அப்படி இப்படின்னு சொல்லி முட்டாளாக்கிட்டு இன்றைக்கி அதே பிஜேபி பேச்சை கேட்டுக்கிட்டு ஏடிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க. ஏன்னா விஜய் அப்படி என்ன தான் செஞ்சுட்டாரு? மக்களுக்கு நல்லது நினச்சி நல்லது செய்யணும்னு நினச்ச ஒரு நல்ல தலைவனை இப்படி அடிக்கிறீங்க. இதெல்லாம் நான் சொல்லி புரியணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். இது கிட்டத்தட்ட இந்த டிஎம்கே மட்டும் ஏடிஎம்கே ஆட்சி அமைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா, உண்மையை சொல்கிறேன்டா, ஆட்சி அமைக்கிறதுக்காக நாங்கள் தீயை கூட திம்போம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு தான் இது. வாழ்க்கையிலே மக்கள் உங்களை மன்னிக்க மாட்டாங்க. இது வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு பிழையாக அமையும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, மக்களோட சாபம் உங்களை சும்மா விடாது.